Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நியூட்டலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நியூட்டலானாலே அதுக்கு மெயினாக நம்மளுக்கு தேவை ஹேசல்நட். பட் இங்கே வந்து ஹேசல்நட் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்காது. அப்படி கிடைச்சா கூட அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் அது. நம்ம கடையில் நியூட்டலா காசு கொடுத்து வாங்கினா கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளில், அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருளில் இன்றைக்கி நம்ம நியூட்டலாவை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது எப்படி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எதை வச்சு இந்த நியூட்டலாவை செய்ய போகிறோன்னா, இந்த கருப்பு மூக்கடலை. இது வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். சேம் டைம் ரொம்ப கம்மியான விலை தான், செம ஹெல்த்தி. இதை சுண்டல் மாதிரியோ இல்லை கிரேவி மாதிரியோ செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி நியூட்டலா மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சேம் டைம் ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு ஃபீலிங் நம்மளுக்கும் கிடைக்கும். இதில் செஞ்ச நியூட்டலா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே வேணாம். நம்ம வெளியே வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா, நியூட்டலா அந்த டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு இந்த மூக்கடலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு நல்லா சுடு தண்ணி ஊற்றிக்கிங்க. இது ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இது ஒரு மணி நேரமாக ஊறின்ட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்துட்டு அந்த தண்ணி வந்து சுத்தமாக நல்லா காயணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் உடனே செய்யணும்னா, ஒரு டவலை வச்சு இந்த தண்ணியை வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு வரும். அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நீங்கள் வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டா உங்களுக்கு கடலை வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா அழகாக வந்துடும். இப்போ இந்த சென்னாவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னா, இந்த கடலையோட எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. ரொம்ப ஈரத்தோடு நீங்கள் ஃப்ரை பண்ணால் ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது வேலை வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுலேருந்து நம்ம செய்கிற நியூட்டலாவோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கடையிலேருந்து தான் இந்த நியூட்டலா செஞ்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா டேஸ்ட் வந்து சுத்தமாக இந்த கடலோட டேஸ்ட்டு உங்களுக்கு வரவே வராது. டேஸ்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த தோல் வந்து இந்த மாதிரி உறிஞ்சி வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆற விடுங்க. ஒரு 15 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிட்டு வந்தாலே அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாலும் அவசியமே வராது உங்களுக்கு. இப்போ இந்த சென்னா வந்து எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். ஜாரை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் எந்த ஜார் நல்லா அரைப்படுதோ அந்த ஜார் பார்த்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த சென்னாவை போட்டாச்சு. கூடவே இதுக்கு தேவையான நம்ம சுகரும் போட்டுடலாம். 1 கப்பு சென்னானா 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நான் அந்த சுகர் இதிலே போட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஜஸ்ட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது அரைஞ்சிருக்கு. இப்போ இது கூட நம்ம நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம்னா, நியூட்டலா வந்து அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலருக்காக நான் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் நம்ம சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொக்கோ பவுடர் சேர்த்துக்குங்க. இது சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த கலரும் வரும், டேஸ்ட்டும் அந்த சாக்லேட் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். ஒரு வீட்டில் உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக சாக்லேட் பிஸ்கட் வருது பார்த்தீங்களா, சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கட், அது கூட நீங்கள் க்ரஷ் பண்ணி போடலாம். பட் அதை விட கொக்கோ பவுடரோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதையும் போட்டு ஜஸ்ட்டு ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கொக்கோ பவுட்ரு போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல எண்ணெய், அதாவது ரீஃபண்ட் ஆயில், அதுதான் இதில் ஆட் பண்ண போகிறோம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஃப்ளேவர்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு வரும். எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னா, 1 கப்பு கடலைனா ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரே டைமில் மொத்தமாக எண்ணெய் போட்டு அடிச்சிட்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 4, 5 தடவையாக அடித்து எடுத்துகிட்டு வாங்க. இதில் நம்ம எண்ணெய் போடாமல் வெறும் தண்ணி போட்டு கூட நம்ம அரைச்சி எடுக்கலாம். பட் உங்களுக்கு அந்த நியூட்டலா மாதிரி அந்த ஷைனிங்காக உங்களுக்கு வராது. ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு 2 வாரம் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பட் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு நம்ம அரைக்கும் போது நல்லா கிளாஸியாக இருக்கும் நியூட்டலா மாதிரி. ஒரு 3 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம்.
இப்போ நான் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது இருந்தா ஆட் பண்ணுங்க. இல்லன்னா இத ஸ்கிப் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா ஒரு 2, 3 ஏலக்காய் போட்டு அரைச்சு எடுத்துருங்க. நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதில சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் போட்டு இப்ப நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இதே மாரி நம்ம சேனல்ல பீனட் பட்டர் வீட்லயே எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் எல்லா எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒரு 4 தடவ நான் அடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரா நியூட்டெல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்மூத்தா நல்லா வந்திருக்கு பாருங்க. நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற அதே நியூட்டெல்லா மாரியே இருக்கு பாருங்க. நம்ம இதில எண்ணெய் சேர்த்துருக்கோம்ல, அதனால நல்லா கிளாஸியாவும், சூப்பராவும் வந்திருக்கு. நம்ம கடையில இத காசு குடுத்து வாங்குறதா இருந்தா, சின்ன பாட்டிலே உங்களுக்கு 200க்கு மேல தான். இது நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். ரொம்ப சீப்பாவும் நம்மளுக்கு முடிஞ்சிரும். இந்த நியூட்டெல்லாவ பொறுத்தவரைக்கும் பிரெட் கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். தோசை, சப்பாத்தி இது கூட கூட நீங்க பசங்களுக்கு வச்சு குடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலா இந்த ஒயிட் சன்னாவ விட, இந்த கருப்பு கடலைல நெறையவே சத்து அடங்கி இருக்கு. வளர்ற கிட்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்லது. பட் இத வந்து அவங்க அந்த அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு ஃபுட் எந்த அளவுக்கு ஹெல்த்தியோ, அந்த அளவுக்கு சம தூரமா ஓடி போயிடுவாங்க இந்த பசங்க. இந்த மாரி ட்ரிக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி, எப்படியாவது அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. கண்டிப்பா அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பசங்கள பொறுத்தவரைக்கும் இது ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபியா இருக்கும். ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அ அரைச்சு எடுத்தத இந்த மாரி ஒரு பாட்டில்ல எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க. ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க. 3 மாசம் வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த நியூட்டெல்லாவ பொறுத்தவரைக்கும் பிரெட்க்கு மட்டும் இல்ல, தோசை, சப்பாத்தி கூட நீங்க சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கும். பசங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் சாப்பிடலாம். ஒரு சாக்லேட் ஃப்ளேவர்ல ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க.